நபிமார்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களின் போது தங்களுக்கு ஏற்பட்ட அல்லாஹ்வினுடைய சோதனைகளின் போது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். சூரத்துல் அம்பியாவிலே நாம் பார்ப்போம், 3 நபிமார்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தின் போது அல்லாஹ்விடத்திலே கையேந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட நோயின் போது அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள். ரப்பி அன்னி மஸ்ஸனி யதுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், என்னை நோய் பிடித்து கொண்டது, நீ கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளராக இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை கேட்கிறார்கள். அதே போன்று ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே அந்த மீன் வயிற்றினுடைய இருளில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கேட்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இப்படி பல்வேறு நபிமார்கள், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிதீன், யா அல்லாஹ், என்னை வாரிசு இல்லாதவனாக நீ ஆக்கி விடாதே, எனக்கு ஒரு குழந்தையை கொடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். இப்படி நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கேட்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே முஹம்மதே, எல்லோரும் நம்மிடத்திலே ரஹ்மத்தை கேட்கிறார்கள், ஆனால் உங்களை பொறுத்தவரை நீங்கள் தான் அந்த ரஹ்மத்தாகவே இருக்கிறீர்கள். ஏனைய நபிமார்களுடைய சரித்திரங்களை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலே அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா நீங்கள் தான் ரஹ்மத்தை சப்ளை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் தான் ரஹ்மத்தாகவே இருக்கிறீர்கள்,